ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் ஊரில் கோடை மழை வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கு. உங்கள் ஊரில் எப்படி இருக்குது? சரி, இன்றைக்கி நம்ம கதைக்குள்ளே போகலாமா? இந்த கதை விளக்கேற்ற வேண்டும். இது என்னென்னா, ஒரு சின்ன சம்பவம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் சொல்கிறது. ஒரிஷாவில் கிருஷ்ணசந்தர்னு ஒரு சிற்றரசன் இருந்தாராம். அவன் ஒரு கொடுங்கோலன்னு ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தானான். அவனுடைய இன்பத்தை மட்டுமா பார்ப்பான். அவனுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்வான். மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்யறதில்ல. ஒரு நாளைக்கு அவன் பக்கத்து கிராமத்தில் ஒரு வேலை விஷயமா போயிருந்தப்போ மாலை ஆயிடுச்சுன்னு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தானா, அப்பொழுது சாலையில் ஒரு தந்தையும் மகளும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்களாம். அப்போது அந்த மகள் தன் தந்தையிடம், அப்பா பகல் பொழுது போயிடுச்சு, இருள் வருது, வாங்கப்பா சீக்கிரம் போய் வீட்டில் விளக்கேற்றணும் இருள் சொல்கிறதுக்குள்ள அப்படின்னு சொன்னாலா. இந்த வார்த்தை சாதாரணமாக அந்த பொண்ணு சொல்லிட்டு நடந்துட்டா. இது சாதாரண விஷயம். ஆனால் அந்த கிருஷ்ணச்சந்திரனுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு மாற்றம் வந்துதான். அவன் யோசிக்க ஆரம்பித்தானா, ஏன்னடா இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு நல்லது பண்ணதில்லையே, நம்மளுக்கும் வயசாகிக்கிட்டே வருது, இப்படியே நம்ம இருந்திருக்கோமே ஒரு நல்லதும் பண்ணாமல், இப்போ நம்ம அந்திம காலத்தில் நம்மளுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு மாற்றம் அதுக்கப்புறமா உடனே என்ன பண்ணான்னா, தன்னுடைய செல்வத்தை எல்லாம் எடுத்து பிருந்தாவனத்துக்கு போய் ஒரு கிருஷ்ணர் கோவிலை கட்டி மிஞ்சிய செல்வங்கள் எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுத்துட்டு அப்படியே அங்கேயே ஒரு துறவரமான வாழ்க்கை வாழ்ந்து முக்தி அடைந்தாராம். அதற்கு பிறகு அவரை மக்கள் எல்லாம் அன்போடு லாலா பாபு என்று அழைச்சாங்களாம். பார்த்தீங்களா, ஒரு சின்ன விஷயம் எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்குன்னு. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருக்கா? சரி, கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.